இன்றைக்கும் லேட் ஆச்சு. சீக்கிரம் ஆட்டோ புக் பண்ண. எந்த ஆப்பில்? கேப் ஆட்டோ பைக்குன்னா ரெட் டாக்ஸி தான். கேப் ஆட்டோ பைக்குன்னா ரெட் டாக்ஸி தான். உறுப்பினர் என்ற முகத்தை பார்க்கிறேன். ஆனால் காலத்தில் கண்ணாடி திருப்பி உங்கள் முகங்களை பார்க்கும் பொழுது எனக்கு இங்கே பல எம்எல்ஏக்கள் தெரிகிறார்கள், எம்பிக்கள் தெரிகிறார்கள். சட்டமன்றத்துக்கு உள்ளே அமைச்சருக்கு எழுதப்பட்ட பெயர் பலகின் பின்னால் அமர்ந்திருக்கக்கூடிய நபர்கள் தெரிகிறார்கள். அண்ணன் ஒருவருக்காக எதையும் இழக்க நான் தயார் என்று நீங்கள் தயாராக இருக்கிறீர்களா? அப்படியானால் சூர்யா அண்ணன் மக்களார். ஆனால் காலம் முடிவு செய்து விட்டார். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சினிமா நடிகர்கள் அரசியலுக்கு வர்றது ஒரு சாதாரண நிகழ்வாக தான் மக்கள் மத்தியில் பார்க்கப்படுது. எம்ஜிஆர், ஜெயலலிதா, சிவாஜி, விஜயகாந்த், டிஆர், சரத்குமார், தளபதி விஜய்னு இப்படி பல நடிகர்கள் அரசியலுக்கு வந்திருக்காங்க. குறிப்பா விஜய் அவர்கள் இப்போ தமிழக முதல்வராகி இருக்கிறது மிகப்பெரிய சாதனையா பார்க்கப்படுது. அதே சமயம் விஜய் அவர்களை தொடர்ந்து பல நடிகர்கள் அரசியலுக்கு வரலாம் அப்படின்னு சோசியல் மீடியால பேசப்படுது. சமீபத்துல கூட ராகவா லாரன்ஸும் அரசியலுக்கு வரப்போறதா தகவல் வெளியாச்சு. இந்த ஒரு சூழ்நிலையில நடிகர் சூர்யா அரசியலுக்கு வர இருக்கிறதா சொல்லி செய்திகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. சமீபத்துல சூர்யா ஃபேன்ஸ் கிளப் நடத்தின ஒரு ஈவெண்ட்ல வீரமணி அவர்கள் பேசின வீடியோ சோசியல் மீடியால வைரலாகி சூர்யா அவர்கள் அரசியலுக்கு வர போறாருன்னு இந்த விஷயம் பேசுபொருளா மாறவும் இந்த வீடியோ காரணமா அமைஞ்சிருக்கு. இந்த ஒரு வீடியோ வைரலானதை தொடர்ந்து சூர்யாவோட அரசியல் வருகைக்கு விளக்கம் அளிக்கிற விதமா இப்போ அதிகாரப்பூர்வ பிரஸ் ரிலீஸ் வெளியாகி இருக்கு. அதுல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ஊடகம் மற்றும் சமூக வலைதள நண்பர்களுக்கு வணக்கம். கடந்த ஜூன் 28ஆம் தேதி நடந்த மாநில மாவட்ட நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்துல சிறப்பு பேச்சாளராக கலந்துகிட்ட வீரமணி இது என்னோட தனிப்பட்ட கருத்துன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் பேசவே தொடங்கினாரு. ஆனா அவரோட ஸ்பீச்சை சிலர் தப்பான விளக்கத்தோட சோசியல் மீடியால பரப்பி இதுதான் ரசிகர் மன்றத்தோட நிலைப்பாடுன்னு ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துற விதமா முயற்சிகள் பண்றாங்க. அதை யாரும் நம்பவோ பொருட்படுத்தவோ வேணாம். மேலும் வீரமணி கடந்த 3 வருஷங்களா மன்றத்தோட நிர்வாகத்துல இல்ல. அதே மாதிரி சூர்யா அவர்களுக்கு அரசியல் வரதுக்கான எந்த எண்ணமும் இல்ல. அகரம் ஃபவுண்டேஷன் மற்றும் ஃபேன்ஸ் கிளப் மூலமா மக்களுக்கு சேவை செய்யறது தான் அவருக்கு சந்தோஷத்தை தருது. மன்றத்தோட அதிகாரப்பூர்வ அறிவிப்பு மற்றும் செயல்பாடு எல்லாமே ராஜ் மற்றும் ஹரிராஜ் மூலமா மட்டுமே வெளிப்படும். அதனால சோசியல் மீடியால வர வதந்திகளை நம்பாம மன்றத்துல இருந்து அபிஷியலா சொல்ற அறிவிப்புகளை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கன்னு கேட்டுக்கிறோம் அப்படின்னு அகில இந்திய சூர்யா தலைமை நற்பணி இயக்கம் மூலமா விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு. இது மூலமா சூர்யா அரசியல் வர போறதா வெளியாகிற தகவல் எல்லாமே வதந்திகள்னு உறுதியாகி இருக்கு. இப்படி வதந்திகள் பரவும் போது சிலர் முதல்வர் விஜய்க்கு எதிராக தான் சூர்யா அரசியலுக்கு வராருன்னு பேசி சர்ச்சை ஏற்படுத்தினாங்க. அது எல்லாத்துக்குமே முற்றுப்புள்ளி வைக்கிற விதமா தான் இப்போ இந்த அதிகாரப்பூர்வ விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கும் லேட் ஆச்சு. சீக்கிரம் ஆட்டோ புக் பண்ண. எந்த ஆப்பில்? கேப் ஆட்டோ பைக்குன்னா ரெட் டாக்ஸி தான். கேப் ஆட்டோ பைக்குன்னா ரெட் டாக்ஸி தான்.